أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்றவனாகவும் நேரத்தின் அருமை கருதி நான் கூற விரும்பிய ஒரு சில கருத்துக்களை இந்த நல்ல நேரத்தில் உங்கள் மத்தியில் பகிர்ந்தவனாக விடைபெற ஆசைப்படுகின்றேன். இன்னைக்கு சமகாலத்தில் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எப்படி பேசப்படுது? பெரும்பாலும் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய, பொருளாதாரம் ஈட்டுவது தான் கல்வியினுடைய பிரதானமான நோக்கம் என்ற மாதிரியான அடிப்படையில் தான் இங்கு இருக்கக்கூடிய அத்துணை வியாபார ஸ்தலங்களும் அத்துணை நபர்களும் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் கல்வி பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? கல்வியை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு முஸ்லீம் கல்வியை எப்படி பார்க்கணும்? எது போன்ற கல்வி இன்மைக்கும் பயன்பெறும் மறுமைக்கும் பயன்பெறும் என்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து என்னுடைய உரையை முடிக்க நான் ஆசைப்படுகின்றேன். எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் 2 பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இன்னைக்கு இந்த 2 பேரும் இந்த சமூகத்திற்காக, இந்த நாட்டிற்காக, ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகத்தால் மறக்கடிக்கப்பட்ட ஒரு 2 முக்கியமான தலைவர்கள். பெரும்பாலும் கல்வியை குறித்து பேசப்படும் போது இந்த தலைவர்கள் பேசப்படுவது கிடையாது நிறைய இடங்களில். ஆனால் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல ஒரு கல்வி, அது போன்ற கல்வியை உடையவர்கள் அல்ல இவர்கள். இவர்கள் கல்வியினூடாக மாபெரும் புரட்சியை செய்தவர்கள், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் என்ற 2 படித்தரம் இருக்கின்றது இவர்களுக்கு. அது 2 நபர்கள் யார் என்று சொன்னால், முதல் நபர் ஷஹீது திப்பு சுல்தான், 2வது நபர் ஷஹீது பழனி பாபா. இது 2 பேரையும் ஏன் கல்வி சார்ந்து நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு பொதுவாக கல்வி எப்படி பேசப்படுதுன்னா, நல்லா படிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பான்மையான கல்வியை நோக்கி போகக்கூடிய நபர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். இன்னைக்கு கல்வி குறித்து கருத்தரங்கம் நடக்கின்றது. அதிலையுமே பெரும்பாலும் எப்படி பேசப்படுகின்றதா, நிறைய பட்ட படிப்புகள் படிக்க வேண்டும், நிறைய பட்டங்கள் பெற வேண்டும். அதில் எங்களை மாற்று கருத்துலாம் இல்லை. நிறைய பட்டங்கள் பெற வேண்டும், நிறைய படிப்புகள் பெற, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இஸ்லாம் எந்த கல்வியை வலியுறுத்துது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டை ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு பயணித்தவர்கள் நான் சொன்ன இந்த 2 நபர்களும். ஒன்று ஷஹீது திப்பு சுல்தான், 2வது ஷஹீது பழனி பாபா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல யார் இன்மையில் வாழ்ந்து கொண்டு, அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, யார் கல்வி என்பது என்னவென்றால், ஒரு அறிவாளி எப்படி இருப்பார்னா கல்வியின் அடிப்படையில், யார் இன்மையில் வாழ்ந்து கொண்டு மறுமைக்கான சேகரிப்பை செய்கின்றாரோ அவரே அறிவாளி, சிறந்தவர் என்பதாக இஸ்லாம் நமக்கு படித்து காட்டுது. அந்த அடிப்படையில் இவர்கள் 2 பேரும் இன்மையில் வாழ்ந்து கொண்டு இங்கேயும் படித்து பட்டங்கள் பெற்று நிறைய சாதனைகள் புரிந்து மறுமையிலையும் பெரிய ஈடேற்றம் பெற்றவர்கள் இவர்கள் 2 பேரும். அதனால் தான் இவர்கள் 2 பேரையும் இந்த நேரத்தில், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் குறிப்பிடுவதற்கு காரணம். அதில் முதல்ல திப்பு சுல்தான் எந்த அளவுக்கு ஒரு பெரிய கல்வியாளர் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், அவருடைய வாப்பா ஹைதர் அலி திப்பு சுல்தான்ட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு திருமண வயது எட்டிட்டேன்னு, உனக்கு திருமணம் முடிச்சு வைக்க போகிறேன், பொண்ணெல்லாம் பார்த்துட்டேன், உனக்கு திருமண பரிசாக என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்ட? திப்பு சுல்தான்ட்ட அவங்க வாப்பா ஹைதர் அலி கேட்குறாரு. இப்போ திப்பு சுல்தான் சொல்கிறாரு, உலகத்திலே யாரும் கேட்காத பரிசை நான் கேட்க போகின்றேன் என்ற அடிப்படையில் ஒரு பரிசு கேட்டார். என்ன பரிசு என்று சொன்னால், நாம் அனைவரும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய முக்கியமான விடயம் இதுதான். பிரியமான வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே, என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு உலகத்தில் தலை சிறந்த கல்வியாளர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களை கொண்ட நூலகம் வேண்டும் என்று கேட்ட ஒரே புரட்சியாளன் திப்பு சுல்தான் தான். அதே போன்ற நூலகம் அவருக்கு அமைத்து கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ திருமணத்திற்கு எதை கேட்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஓடிட்டு இருக்கும்போது, ஆனால் திப்பு சுல்தான் மாற்றமாக நூலகம் கேட்டார், நூலகம் கிடைத்தது, நிறைய படித்தார். இன்னைக்கு உலகமே வியக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போய் தாக்கக்கூடிய அந்த ராக்கெட் லாஞ்சை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் திப்பு சுல்தான் என்பதை இந்த முஸ்லீம் சமூகம் மறந்துவிடக்கூடாது. இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் மறந்துவிடக்கூடாது. அவன் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியாளனாக திகழ்ந்தான் என்று சொன்னால்,
அந்த திப்பு சுல்தான் இந்த உலகத்தையும் மறுமையையும் உலக கல்வியையும் மார்க்க கல்வியும் ரொம்ப தெளிவாக புரிந்ததனுடைய விளைவு ரொம்ப சரியாக செயல்பட்டார். இன்னைக்கு இந்த உலகம் கல்வினா இப்படித்தான் இருக்கணும், ஒரு கல்வியாளர்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு போர்ட்ரே பண்ணதுல, ஒரு உருவகப்படுத்துதல, இந்த உருவகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் திப்பு சுல்தான். ஒரு கல்வியாளர்னா படிச்சு கோட் ஷூட் போட்டு அப்படித்தான் இருக்கணும் இல்ல, நான் வாள் ஏந்தி போரும் செய்வேன்னு சொல்லிட்டு போர்க்களத்திலே போராடி எதிரிகளுக்கு சிம்ம சுப்பனமாக இருந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை கண்ணில் விரல விட்டு ஆட்டின ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய முக்கியமான ஒரு தலைவர் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இந்த நபர் இருக்க வரைக்கும் நம் கனவு இந்தியாவில் பலிக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் வீரனாக திகழ்ந்த கல்வியாளர் திப்பு சுல்தான் என்பதை, ஷஹீது திப்பு சுல்தான் என்பதை இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் புரிந்து கடந்து செல்ல வேண்டும். அப்போ ஒரு கல்வி அது வெறுமனே பணம் ஈட்டுவதற்காக மட்டும் இருக்கக்கூடாது. சமூக களத்தில் அந்த கல்வி பயன் அளிக்க வேண்டும், அவருக்கும் பயனளிக்க வேண்டும், அந்த சமூகத்திற்கும் பயனளிக்க வேண்டும், நாட்டுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதை எடுத்து வைக்கும் விதமாகத்தான் திப்பு சுல்தான் செயல்பட்டார் என்பதை வரலாற்றில் நான் பார்க்க முடிகின்றது. நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்கிறேன், வரலாறு ரொம்ப பெருசாக சொல்ல. ஏன்னா திப்பு சுல்தான்லாம் பற்றி பேசினா இங்கே நேரங்கள் பத்தாது, எனக்கு கொடுக்கப்பட்டது குறைவானது தான். ரெண்டாவது நான் ஷஹீது பழனி பாபாவை சொல்லுவேன். அவரும் இதே போன்ற நிறைய பட்டங்கள் பெற்றார். ஆனால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்து தியாகம் பண்ணி 136 வழக்குகள், 125 முறை சிறை, 3 தேசிய பாதுகாப்பு சட்டம், அதில் 2 முறை சிறை, ஒட்டுமொத்தமாக தடையானைக்கே தடையானை வாங்கிய ஒரு மாபெரும் புரட்சியாளனாக திகழ்ந்தவர் ஷஹீத் பழனி பாபா. அவரும் மாபெரும் கல்வியாளர். அப்ப இந்த உலகமே ஒட்டுமொத்தமாக கல்வி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு கல்வியாளர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உருவகப்படுத்தி கொண்டிருக்கும் போது இந்த 2 கல்வியாளர்களும் அதற்கு விதிவிலக்காக, கல்வியாளர் என்பவன் அந்த கல்வியினூடாக அந்த சமூகத்தில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், புரட்சிகளை ஏற்படுத்த வேண்டும், அநீதிக்கு எதிராக போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்ற பெரிய புரட்சிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவர்கள் வரலாற்றில் இவர்கள் 2 பேரும் ஏராளமான நபர்கள் இருக்கின்றார்கள். இந்த 2 பேரும் ஏன் நான் ஒப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஷஹீது பழனி பாபா அவர்கள் இதே போன்ற ஒரு ரமணான் காலகட்டத்தில் தான் பொள்ளாச்சியில் வைத்து ஷஹீதாக்கப்பட்டார். 18 வெட்டுகள், முதல் வெட்டிலேயே குடல் சரிந்து அவர் இறந்து போனார். அவர் பேசிய மேடைகளுடைய எண்ணிக்கை 13,201 தமிழ்நாட்டில். ஒட்டுமொத்தமாக பெரிய அளவில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இறந்து போன PhD பட்டம் பெற்ற ஒரு ஷஹீத். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் பழனி பாபாவை. வெறும் பழனி பாபா பேசினாரு, வீடியோலாம் நிறைய வருது ஃபேஸ்புக்கில், அப்படி என்று போகக்கூடாது. ஏன்னா அந்த சமூகம் இந்த 2 பேரையும் மறந்து விட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட போய் இந்த 2 பேரை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா அவர்களுக்கு இவர்களை பற்றிய போதிய அறிவு இல்லை என்பதுதான் யாரும் மறுக்க முடியாத உண்மை. இது இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சி, இந்த சமூகத்தினுடைய அது இயலாமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இவர்களை பற்றி இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரிகள், உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். என்னுடைய பெரிய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, இந்த உரையை இன்னும் கேட்க வேண்டிய அனைவருமே இவர்களை பற்றி தன்னுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களை இது போன்ற ஒரு புரட்சியாளர்களாக உருவாக்க வேண்டும். கல்வி என்பது வெறுமனே பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக மட்டும் பயன்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய இந்த உரையினுடைய நோக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தஞ்சை வட்டாரம், குறிப்பாக டெல்டா பகுதி எப்படியாப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவங்க அடிப்படையில் சொல்கிறேன். இங்கே பெரும்பான்மையாக குழந்தைகளை வளர்ப்பது பெண்கள். ஏன்னா வாப்பா வெளிநாட்டில் இருப்பார், 20 வருடம் 30 வருடம் 35 வருடம் வெளிநாட்டில் இருப்பார். குழந்தைகளை பெண்கள் தான் வளர்ப்பார்கள். இப்போ அந்த பெண்களிடம் இது போன்ற கல்விகள் இருந்தால் தான் அந்த குழந்தைகளுக்கு அதை எடுத்து சொல்வார்கள். அந்த குழந்தை என்ன செய்யும், வேற மாதிரி வளரும். இன்னைக்குள்ள சூழல் எப்படி இருக்குன்னா, வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே குறிக்கோளாக உருவாக்கப்பட்ட குழந்தைகளுடைய அந்த வளர்ச்சி விகிதம், அவங்களுடைய அறிவு தேர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கிறத சமகாலத்தில் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். வேற மாதிரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்குங்கிறதே ரொம்ப நல்லா தெரியும். அப்ப இது போன்று வளர்க்கும் போது, இது போன்று உன்னுடைய அறிவு கல்வி வெறும் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு மட்டும் பயன் பெறக்கூடாது. இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய அவலங்களை, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அழிச்சாட்டியங்களை, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையக்கூடிய, அதை பற்றி பேசக்கூடிய, அதுக்கு தீர்வு தரக்கூடிய நபராக நீ மாற வேண்டும் என்பதுதான் இந்த 2 புரட்சியாளர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை அமர்ந்திருக்க அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் வர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம் குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வியை புகட்ட வேண்டும். என்ன கல்வி? ஒன்று, நீ படிக்கக்கூடிய பள்ளி கல்விகள், நீ பெறக்கூடிய பட்டங்கள், நீ வாங்கக்கூடிய அத்தனை பட்டங்களும் வெறும் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக மட்டும் பயன்படக்கூடாது. சமூகத்தில் ஏற்படக்கூடிய அவலங்களை களைவதற்கும், சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்கும், இந்த இந்தியாவில் முஸ்லீம்கள் அடுத்த கட்டத்தில் நகர்வதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ அதை நோக்கி நகர வேண்டும் என்பது இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக சமகால இந்த இந்திய சூழலில் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களுக்கு பெரிய நெருக்கடியோடு முஸ்லீம்கள் இந்த நாட்களை கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு கஷ்டத்தோடு இந்த ரமலானை கழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய இக்கட்டான சூழலில் இந்த ரமலானை கழித்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனியர்கள் புனரமைப்பு பணியில் முதற்கட்டமாக தொடங்கியது
அவங்களுடைய பள்ளிக்கூடம் என்பதை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் மறந்துவிடக்கூடாது. ஆமாம், அத்தனை இடிபாடுகளுக்கு மத்தியில் உட்காந்துட்டு இன்னைக்கு சகர நோம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனிய மக்கள் முதலாக என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு வாழ்வு அளிக்கும் அடிப்படையில் முதல்ல என்ன செய்கிறாங்க, பள்ளிக்கூடத்தை இடிந்த கட்டடங்களுக்கு மத்தியில் பாடம் நடத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அப்போ கல்வி பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அந்த கல்வி இந்த முஸ்லீம்கள் கண்டிப்பாக அனைத்து துறைகளிலும் பட்டம் பெற்று பெரிய நிபுணத்துவம் பெற்று PhD டாக்டரேட் அது போன்ற விஷயங்களுக்கு நகர வேண்டும். அதனூடாக சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களையும் களையக்கூடிய நபர்களாக உங்கள் குழந்தைகளை உருவாக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த திப்பு சுல்தானை பற்றியும் நான் கூறிய இந்த ஷஹீத் பழனிபாபா பற்றியும் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் நாம் பார்க்கும்போது நிறைய வீடியோ கிளிப்ஸ்கள் வருகின்றது. ஆனால் அது இளைஞர்களுக்கு மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. வெறுமனே அதை ஸ்டேட்டஸ் வச்சு கடந்து போகக்கூடிய இளைஞர்களாக தான் பார்க்க முடியுது. அவர்களுடைய வாழ்வியல் படிப்பினையாக எடுத்து வாழ்க்கையில் அவர்களோடாக அந்த கல்வியை நம்மளும் பெற்று அதை செயல்படுத்த வேண்டிய மாபெரும் பொறுப்பு யாருக்கு இருக்கின்றதுன்னு சொன்னால் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இருக்கின்றது, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கின்றது, இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளுக்கும் இருக்கின்றது, தாய்மார்களுக்கும் இருக்கின்றது. நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளையும் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இது போன்ற கல்வியாளர்களாக உருவாக்க வேண்டும், இது போன்ற புரட்சியான கல்வியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் என் உரையினுடைய நோக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.